அன்பான விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். விருச்சிகம் ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாகவே மிகவும் அழகான ஆழமான மனநிலை கொண்டவர்களாக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. அவர்கள் நினைப்பது உண்மையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பீங்க. நீங்கள் கற்பனையில் வாழக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் மட்டும் பல விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அது என்ன அப்படின்னா, நான் யாரிடம் பேசினாலும் ஏன் அந்த ஒரு பேச்சு சண்டையில் முடிகிறது, இது உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக ஓடிக்கொண்டே இருக்கும் என்று பலர் மனதிலும் ஒரு கேள்வியானது எழுந்து கொண்டே இருக்கும். இன்னை வரைக்கும் அதற்கான பதிலானது தெரியாது. ஏன் உங்களுடைய பேச்சு சண்டையில் முடிகிறது என்று தெரியுமா? இந்த விருச்சிகம் ராசி நண்பர்கள், நீங்க பேசும்போது நேராக உண்மையை சொல்லக்கூடிய ஒரு இயல்பு உங்களிடம் எப்பொழுதுமே இருக்கும். நீங்கள் மனதில் நினைப்பதை மறைத்து பேசுவதற்கு உங்களுக்கு எப்பொழுதும் பிடிக்காது. மனதில் நினைத்ததை டப்புன்னு உடைத்தரணும் என்பது போல உங்களுடைய மனதில் உள்ளதை அப்படியே பேசி விடுவீர்கள். இதனாலேயே உங்களை சில நபர்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். இந்த நேர்மையான தன்மை சில மனிதர்களுக்கு பிடிக்காமல் கூட போய்விடும். இதனால் ஒரு சாதாரண பேச்சு கூட சில நேரங்களில் வாக்குவாதமாக மாறிவிடும். எனவே உங்களை கண்டால் சில மனிதர்கள் பேசவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க டப்புன்னு உண்மையை கூறி விடுவீங்க. யார் எது கேட்டாலும் உண்மையான பதிலை நறுக்குன்னு கூறுவீங்க. இதனால சில மனிதர்களுக்கும் உங்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் எப்பொழுதும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உதாரணமாக கூறணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒரு தவறான முடிவை எடுக்க முயற்சி செய்கிறார். அவரை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் நேராக உண்மையை கூறுவீங்க. ஆனால் அவர் அதை குறையாக எடுத்துக்கொள்வார். இதனால் நண்பர்களுக்குள் சண்டையானது ஏற்படும். ஆனால் நீங்கள் கூறியது அவனிடம் உண்மையைத்தான் கூறுவீங்க. பொய் பேசினா உங்களுக்கு பிடிக்காது என்பதால் நீங்கள் உண்மையை மட்டும் கூறக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆனால் மற்றவர்கள் இதனை பார்க்கும் பொழுது, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், உண்மையை கூறுறான் அப்படின்னு இவன் குறை கூறுறான் அப்படின்னு நினைத்து கொண்டு உங்களுக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும். இதனால நீங்க யாரிடம் பேசினாலும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளானது நிச்சயமாக ஏற்படும். உதாரணம் 2. வேலை இடத்தில் ஒரு விஷயம் தவறாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்களும் அதை பார்த்து கொண்டிருப்பீங்க. ஆனால் அதை நீங்கள் சரியாக கூறுவீங்க. ஆனால் அந்த ஒரு நேர்மை சிலருக்கு பிடிக்காமல் போய்விடும். இதனால் தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்குள்ள உருவாகி கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் எதற்காக கூறுனீங்க அப்படின்னா, நம்மளோட கம்பெனி நல்லா இருக்கணும், தவறுகள் நடந்தா கூறணும், அதற்காக நீங்க கூறுவீங்க. இதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகும். முக்கியமா மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் நிச்சயமாக ஏற்படலாம். வேலை விஷயத்தில் ஏற்பட்ட உங்களுக்கான கஷ்டங்கள். பல விருச்சிகம் ராசி நண்பர்கள் ஒரு வேலைக்கு சென்றாலும் அந்த ஒரு வேலையில் நீண்ட நாட்கள் உங்களால் இருக்க முடியாமல் போயிருக்கும். இதற்கு ஒரு காரணமானது இருக்கும். வேலையிடத்தில் தேவையில்லாத ஒரு பேச்சுக்கள் ஏற்படுவது, பொறாமையானது ஏற்படுவது, தவறான குற்றச்சாட்டுகள் ஏற்படுவது, இவையெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்திருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஒரு வேளையில் உங்களால் முழுமையாக இருக்க முடியாத ஒரு நிலையானது ஏற்படும். நீங்கள் ஒரு வேலையை ஆரம்பித்தால் முதல் சில மாதங்கள் உங்களுக்கு நன்றாகத்தான் இருக்கும். நன்றாகத்தான் போவது போல உங்களுக்கும் தோன்றும். இந்த அளவுக்கு போனால் உங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ போய்விடும் என்று நீங்கள் ஒரு கற்பனை போட்டு வைப்பீங்க. ஆனால் சில காலத்திற்கு பிறகு உங்களுடைய வேலை சுமை அதிகமாக ஆரம்பிக்கும். உங்களிடம் மட்டும் வேலை வாங்குவாங்க. நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலையாக இருக்கட்டும், நீங்க முதலாளிகளாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லாத வேலைப்பாடுகள் உங்களுடைய தொழிலில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்க பார்க்கக்கூடிய வேலைகள்ல உங்களை மட்டும் அனைவரும் வேலை வாங்குவாங்க. மற்றவர்கள் உங்களை குறை கூறுவாங்க. நீங்க வைத்திருக்கக்கூடிய எல்லா விதமான சரியாக இருந்தாலும் எதையாவது ஒன்று காரணம் இல்லாமல் குறை கூறுவார்கள். இதனால் அந்த ஒரு வேலையில் நீண்ட காலம் உங்களால் இருக்க முடியாமல் போய்விடும். இதனால் சின்ன சின்ன வாக்குவாதங்களை நீங்கள் அந்த ஒரு இடத்தில் சண்டை போட்டுவிட்டு உடனே கிளம்பி விடுவீர்கள். முதலாளிகள் செய்த உங்களுக்கு சில துரோகங்களானது இருக்கும். இந்த விருச்சிகம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முதலாளி மிகவும் முக்கியமான ஒரு நபராக இருப்பார். இன்னை வரைக்கும் இருந்து கொண்டுதான் இருப்பார். அவர் உங்களை மிகவும் நம்பிக்கை அளித்து அவர் கூடையே வைத்திருப்பார். நீங்கள் தான் எனக்கு மிகவும் முக்கியமான மனிதர் என்று கூட உங்களை கூறியிருப்பார். அந்த ஒரு வார்த்தைகளை நம்பி நீங்கள் முழு மனதுடன் வேலை செய்து கொண்டிருப்பீங்க இன்னை வரைக்கும். ஏன் அப்படின்னா, உங்களுடைய முதலாளி தொழில் ஆரம்பித்து 10-20 வருடங்கள் ஆயிருக்கும். இருந்தாலும் நீங்கள் தான் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் இப்போ வரைக்கும் அவருடனே இருப்பீங்க. ஆனால் உங்களுடன் வேலைக்கு வந்த ஆயிரக்கணக்கான நபர்கள் வருவதும் போவதும் பாதியிலே நிற்பதுமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டே இருப்பாங்க. ஆனால் நிலையாக இருப்பது நீங்கள் மட்டும்தான். அந்த வார்த்தைகளை நம்பி நீங்கள் முழு மனதுடன் வேலை செய்து கொண்டிருப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு பாசக்கயிறை உங்களுடைய முதலாளி போட்டிருப்பார்.
அந்த ஒரு முதலாளி ஒரு பாசக்கயிறை போட்டு உங்களை எங்கும் செல்ல முடியாமல் உங்களை வைத்து கொண்டிருப்பார். அதாவது உங்களை எதற்கெடுத்தாலும் பாராட்டுவது, உங்களிடம் மட்டும் வேலையானது கொடுப்பது. பாராட்டி கொண்டு வேலை கொடுத்தால் நீங்கள் செய்வீர்கள் என்பதனால் பாராட்டி உங்களுக்கு வேலை கொடுப்பது, உங்களை நம்பிக்கை அளித்து கொண்டே இருப்பது. இதனால் நீங்கள் அவரை முழுமையாக நம்பி விடுவீங்க. ஏன்னு தெரியாது, ஆனா அவரை நீங்க முழுமையா கண்மூடித்தனமா நம்பி விடுவீங்க. ஆனால் திடீரென்று ஒரு மாற்றமானது ஏற்படும். ஆனால் ஒரு நாள் அந்த முதலாளி திடீரென்று மாறிவிடுவார். ஆனால் அவர் எதற்காக மாறுகிறார் என்று உங்களுக்கே தெரியாது. ஆனால் அது ஒரு திடீர் மாற்றமாக இருக்கும். ஒரு சிறிய காரணத்தை கூறி உங்களுடைய வேலையிலிருந்து விலக்கி விடுவார். ஆனால் அதை எதற்காக விலக்கிறார் என்று உங்களுக்கே தெரியாது. இருந்தாலும் உங்களுடைய வேலையிலிருந்து உங்களை உடனடியாக விலக்கி விடுவார். அந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு மிகவும் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியானது ஏற்படும். அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அது நிச்சயமாக ஏற்படும். ஏற்படுகிறதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக நீங்கள் கூறுங்கள். ஏன் இப்படி உங்களுக்கு நடக்கும் தெரியுமா? இதற்கு காரணமாக இருப்பது உங்களுடைய கிரக நிலைகள். உங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் கிரகம் சில காலங்களில் தனி மற்றும் ராகு கிரகங்களின் தாக்கத்தில் இருந்தால் நம்பிய மனிதர்களால் உங்களுக்கு ஏமாற்றம் வருமாம். எனவே உங்களுடைய கிரகங்களினால் மட்டுமே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். இருந்தாலும் அந்த ஒரு பிரச்சனைகள் இதுவரைக்கும் இருந்தது, இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரப்போவது கிடையாது. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களானது ஏற்படும். ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையவே அது முழுமையாக மாற்றியமைக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். நான் இதுவரை கூறியது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நான் கூறுவதை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். எதிர்பாராத பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். இந்த விருச்சிகம் ராசி வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்திற்கான ஒரு காலமானது வந்துவிட்டது. இந்த ஒரு காலத்தை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ உங்களை கொண்டு செல்லும். இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் சாதாரண கஷ்டமாக இருக்காது. அது உங்களை அதிக அளவில் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு கஷ்டங்களாக இருக்கும். இதற்கு காரணம் செவ்வாய் மற்றும் குரு கிரகங்களின் மாற்றத்தினால். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் செவ்வாய் பகவானும் குருவும் நல்ல ஒரு நிலையில் இணைந்து உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றப் போகிறது. நீங்கள் நினைத்ததை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறது. இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய நல்ல ஒரு நேரமானது வந்துவிட்டது. இந்த ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். எதிர்பாராத பலன்கள் உங்களுக்கு உருவாகும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்காமல் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும். இது உங்களை இன்னும் அழகாக மாற்றும். உதாரணமாக கூற வேண்டும் என்றால் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பானது உங்களை தேடி வரும். ஒரு புதிய தொழில் ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு மனிதரின் உதவியானது ஒரு கிடைக்கும். இதை உங்களால் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத அளவுக்கு நிச்சயமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த ஒரு உதவியானது உங்களுக்கு அதிக அளவு பவர்ஃபுல்லான ஒரு உதவியாக இருக்கும். எனவே அதனை நீங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய புதிய திருப்பங்கள் என்ன தெரியுமா? இந்த ஒரு காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சில முக்கியமான திருப்பங்கள் நிச்சயமாக ஏற்படும். அது அனைவரின் வாழ்க்கையிலும் ஏற்படலாம். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் புதிய ஒரு வேலை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த ஒரு வேலையின் மூலம் நல்ல ஒரு இடத்திற்கு உங்களால் செல்ல முடியும். நீண்ட நாட்கள் நீங்கள் காத்து கொண்டிருந்த ஒரு ஊரிலும் உங்களுக்கு பிடித்த ஒரு வேலையாகவும் அது நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய முக்கியமான திருப்பங்களாக இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் முன்பு உங்களுக்கு உதவாதவர்கள் கூட இப்போது உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பாங்க. அவர்கள் உங்களுடைய மதிப்பை இப்போது புரிந்து கொள்வார்கள். நீங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கீங்க அப்படிங்கிறத புரிந்து இந்த ஒரு நேரத்தில் நடந்து கொள்வார்கள். இதனால் உங்களால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகளானது ஏற்படும் என்று நினைத்து கொண்டு உங்களுடைய மதிப்பை உணர்ந்து இந்த ஒரு நேரத்தில் அவர்கள் உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்பதற்கும் வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அடுத்ததாக பாராட்டுகள் உங்களுக்கு குவியும். முன்பு நீங்கள் செய்த வேலைகளுக்கு யாரும் பாராட்டு அளித்திருக்க மாட்டாங்க. எல்லாரும் அவங்க மீது வாக்குவாதத்தில் மட்டுமே ஈடுபட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் எல்லாரும் உங்களுக்கு பாராட்டை அளித்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றி வைப்பார்கள். ஆனால் இனிமேல் நீங்கள் செய்த வேலைக்கு பலர் பாராட்டுகள் கூறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றிவிடும். உங்களுடன் துணையாக இருப்பவர்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு துணையாக இருந்து சில முக்கியமான நபர்களாக இருப்பார்கள். அவர்கள் உங்களுடைய குடும்பத்தில் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள். உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், உங்களுடைய குழந்தையாக இருக்கலாம், உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்களாக கூட இருக்கலாம். அவர் உங்களுடனே இருந்து
உங்களுக்கு துணையாக இருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் அவர் பார்த்து உங்களையும் முழுமையாக பார்த்து வைத்துக் கொள்வார். நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. நல்ல காலம் வந்தாலும் சில விஷயங்களில் நம்ம கவனமாக இருந்தால் மட்டுமே நம்மளை பாதுகாக்க முடியும். எல்லாரையும் உடனே நம்பக்கூடாது. உங்களுடைய திட்டங்கள் எல்லாரிடத்தையும் பகிரக்கூடாது. தேவையில்லாத வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. இவையெல்லாம் தவிர்த்துக் கொள்ளுங்கள். இதுவே உங்களுக்கு போதுமானது. இந்த விருச்சிகம் ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம், செவ்வாய்க்கிழமை என்று முருகன் கோவிலுக்கு செல்லுங்கள். சிவப்பு மலரை அர்ப்பணியுங்கள். ஓம் சரவண பவா என்று கூறி 27 முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்கள். இதுவே போதுமானது. எனவே விருச்சிகம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில் நீங்க சந்தித்த கஷ்டங்கள் உங்களை உடைப்பதற்காக கிடையாது, உங்களை இன்னும் வலிமையான ஒரு மனிதராக மாற்றுவதற்காகத்தான். எனவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயமானது தொடங்கும். அதை நீங்கள் நம்பிக்கையுடன் முன்னேறினால் உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் உயர்த்து நல்ல ஒரு மாற்றத்திற்கு கொண்டு செல்லும். இதனை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.